ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாஸ் வந்து ப்ளே ஆஃப் போக என்ன செய்ய வேண்டும். நம்ம கையில் இல்லை, பட் நம்ம எல்லா போட்டு ஜெயிச்சா கூட ப்ளே ஆஃப் போக மித்த டீம் எப்படி தோக்க வேணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவாஸ்க்கு பார்த்தோம்னா பெங்கால் வாரியர்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது, புனேரி கூட மேட்ச் இருக்குது. பட் எல்லா மேட்சும் நம்ம ஜெயிச்சா கூட இப்போ 19 போட்டி விளையாடிச்சு. ஒன்று 3 மேட்ச் இருக்குது. அது டபாங்கலி கூட ஒன்று இருக்குது. 3க்கு 3 கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாஸ் ப்ளே ஆஃப் போக ஜெயிச்சோம்னா 60 பாயிண்டில் வருவாங்க. 60 பாயிண்டில் வந்து குவாலிஃபை ஆக முடியுமானா நம்ம கையில் இல்லை, மித்த டீம் கையில் தான் இருக்குது. தமிழ் தலைவாஸ் பார்த்தோம்னா 60 பாயிண்டில் முடிப்பாங்க. நம்மளுக்கு மேலே இப்போ நம்ம வந்து 8வது இடத்துல இருக்கோம். நம்மளுக்கு மேலே இருக்க டீம் பார்த்தோம்னா பெங்களூர் புல்ஸ். அவங்க எவ்வளோ பாயிண்டில் இருக்காங்கன்னா நம்மளுக்கு விட 3 பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க. 2 பேரும் 19 மேட்ச் ஆடியாச்சு. தமிழ் தலைவாஸ் இங்கேருந்து பெங்களூர் புல்ஸ் என்ன செய்யணும்னா, பெங்களூர் புல்ஸ்க்கான 3 போட்டி இருக்குது. தமிழ் தலைவாஸ் மாதிரி பெங்களூர் புல்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு போட்டி தோற்றா போகுது, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அதேமாதிரி பெங்கால் வாரியர்ஸ் நம்மளுக்கு கீழே இருக்குது. அவங்க 44 பாயிண்டில் இருக்காங்க. ஒரு பாயிண்ட் தான் தமிழ் தலைவாஸில் கம்மியாக இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் கூட ஒரு மேட்ச் ஆடுவாங்க. அதில் தமிழ் தலைவாஸ் வந்து ஜெயிச்சிரும். அது கணக்குப்படி தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருவாங்க. அப்போ தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் மீதி வந்து ஒன்று இருக்க மீதி போட்டியில் வந்து அவங்க 17 போட்டி தான் விளையாடிருக்காங்க. அவங்க பெங்கால் வாரியர்ஸ் தமிழ் தலைவாஸ் கூட வந்து தோற்றுனாங்கன்னா அது போக ஒரு போட்டி தோக்கணும். பெங்கால் வாரியர்ஸ் 2 போட்டி தோக்கணும். அது அவங்க 2 போட்டி தமிழ் தலைவாஸ் கூட வந்து தோற்றுருவாங்க. தமிழ் தலைவாஸ் எல்லா போட்டி ஜெயிச்சா பெங்கால் வாரியர்ஸ் ஒரு போட்டி தோற்றுருவாங்க. அது போக இன்னொரு போட்டி யாராவது கிட்ட தோக்கணும். அப்படி தோற்றோம்னா பெங்கால் வாரியர்ஸ் அவுட்டு. இப்போ வந்து நம்ம 6வது 5வது பொசிஷனில் இருக்கிற டீமை டார்கெட் பண்ணோம். அங்கே எந்த டீம் இருக்குன்னா குஜராத் இருக்குது. குஜராத் வந்து 17 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. குஜராத் வந்து ஹரியானா ஒன்று. ஹரியானா வந்து 6வது இடத்துல இருக்குது. 6வது இடத்துல இருக்கிற ஹரியானாவுக்கு 5 மேட்ச் இருக்குது. அவங்க 5 மேட்ச்சில் 4 மேட்ச் தோக்கணுங்க. இதுதான் நம்மளுக்கு பெரிய ரிஸ்க்கு. ஹரியானா வந்து 4 மேட்ச் தோக்கணும். தமிழ் தலைவாஸ் எல்லா மேட்ச்சும் ஜெயிக்கணும். அங்கே தான் நம்மளுக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குது. அவங்க 4 மேட்ச் தோப்பாங்களான்னு தெரியல. சரி, அதுக்கு முன்னத்த பொசிஷனில் போனால் அவங்களும் 19 மேட்ச் ஆடிட்டாங்க குஜராத்து. அவங்க என்ன பண்ணணும்னா 3 மேட்ச் இருக்குது அவங்களுக்கு. அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 4 மேட்ச் பக்கம் இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்னா 2 போட்டி தோக்கணும். பேக் டு 2 இல்லை 3 போட்டி அவங்க தோக்கணும். அவங்க இருக்க பேலன்ஸ் இருக்க போட்டியில் குஜராத் 3 தோக்கணும். இல்லை பட்னா கிட்ட போனோம்னா பட்னா 3 தோக்கணும். பட்னா 3 தோக்கணும் அவங்க வர போட்டியில். இல்லை குஜராத் 3 தோக்கணும். இல்லை ஹரியானா வந்து 4 தோக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. இவங்களாம் இப்படி தோற்று தமிழ் தலைவாஸ் எல்லா போட்டியும் ஜெயித்தோம்னா ப்ளே ஆஃப் போக முடியும். சரி, தமிழ் தலைவாஸ்க்கு மேல்படி இருக்க பெங்களூர் புல்ஸ் என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லா போட்டியும் ஜெயிக்கணுங்க. பெங்களூர் அவங்க எல்லாம் ஜெயிச்சா கூட மேலே இருக்க பட்னாவோ இல்லை வந்து ஹரியானாவோ மினிமம் 2 தோக்கணும். இல்லை வந்து ஹரியானா 3 தோக்கணும், பட்னா 2 தோக்கணும், இல்லை குஜராத் 2 தோக்கணும். இது நடந்தால் பெங்களூர் புல்ஸ் எல்லா போட்டியும் ஜெயிச்சா அவங்க குவாலிஃபை. பெங்கால் வந்து அவங்க எல்லா போட்டியும் ஜெயிச்சாவே குவாலிஃபை. அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்குது. தமிழ் தலைவாஸ் எல்லா போட்டியும் ஜெயிச்சா பெங்கால் ஒன்று தோற்றுரும். ஏன்னா பெங்கால் வாரியர்ஸ்க்கு தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு போட்டி இருக்குது. அதே மாதிரி டாட் டீம் 3 ஃபிக்ஸ்டு. அடுத்த 3 டீம் தான். அந்த 3ல் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு இடம் கிடைக்கணும்னா ஒன்று பட்னா 3 மேட்ச் தோக்கணும், இல்லை குஜராத் 3 மேட்ச் தோக்கணும், இல்லை ஹரியானா 4 மேட்ச் தோக்கணும். இவங்களாம் தோற்றது போக பெங்களூர் புல்ஸ் மினிமம் ஒரு போட்டி தோக்கணும். அதே மாதிரி நம்ம கீழே இருக்க பெங்கால் வாரியர்ஸ் அவங்க வந்து பார்த்தோம்னா 2 மேட்ச் தோக்கணும். தமிழ் தலைவாஸ் கூட வரையில் ஒரு மேட்ச் தோற்றுருவாங்க. அது போக அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் தோக்கணும். இதெல்லாம் தோற்றா தமிழ் தலைவாஸ் நெட் ரேட் அடிப்படையில் ப்ளே ஆஃப் போக முடியும். இப்போ பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை. என்னடா சொல்கிற, குஜராத் 3 தோக்கணுங்கிற, பட்னா இல்லை ஏதாவது ஒரு டீம் தோக்கணும். ஒன்று பட்னா 3 தோக்கணும். தோற்றுட்டு தமிழ் தலைவாஸ்க்கு வந்து பெங்களூர் புல்ஸ் ஒன்று தோற்று, பெங்கால் வாரியர்ஸ் வந்து 2 தோற்று, தமிழ் தலைவாஸ் எல்லா போட்டியும் வின் பண்ணால் ஒரு வாய்ப்பு. இல்லை அது கீழே இருக்க டீம் நடக்கணும். இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. கால்குலேஷன் படி ஒரு 20% வாய்ப்பு இருக்குது. அந்த 20% வாய்ப்புனாச்சும் நம்ம போகணுன்னா ஃபஸ்ட்டு அடுத்த போட்டி ஜெயிக்கணும். அது யார் கூட? புனேரி கூட, அப்புறம் தபாங் டெல்லி கூட. ஐயோ, அது போக பெங்கால் வாரியர்ஸ் கூட ஒரு மேட்ச்சு. இந்த 3 போட்டி ஜெயிச்சு அதுக்கப்புறம் நம்ம போகணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். இது கால்குலேஷன் அவ்வளோதான். உங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி